வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் ஹரிணி. ரஷ்ய எரிசக்தி உட்கட்டமைப்பு மீது உக்ரைனின் சமீபகால ஆளற்ற விமான தாக்குதல் ரஷ்யாவின் எண்ணெய் சுத்திகரிப்பு திறனில் 10ல் 1 பங்கை அளித்ததில் வெற்றி பெற்றுள்ளது என்று போர் ஆய்வுக்கான நிறுவனம் ISW வெளியிட்ட பகுப்பாய்வு தெரிவிக்கிறது. இது ரஷ்யாவுக்கு பில்லியன் கணக்கான இழப்பை ஏற்படுத்தியது. 2025ஆம் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து உக்ரைன் ரஷ்யாவுக்குள் இராணுவ மற்றும் தொழில்துறை இலக்குகளுக்கு எதிராக நீண்ட தூர ஆளற்ற விமான தாக்குதல்களை நடத்தியது. இந்த விமான தாக்குதல்களின் பாதிப்பு குறித்து கிரெம்ளின் வாய் திறக்கவில்லை. ஆனால் திறந்த மூலதரவு மற்றும் ஊடக அறிக்கைகள் குறைந்தபட்சம் 8 ரஷ்ய சுத்திகரிப்பு நிலையங்களுக்கு குறிப்பிடத்தக்க சேதத்தை சுட்டிக்காட்டுகின்றன. மேலும் பல எண்ணெய் கிடங்குகள் மற்றும் எண்ணெய் மற்றும் எரிவாயு ஏற்றுமதிக்கு பயன்படுத்தப்படும் பம்பிங் நிலையங்கள் மற்றும் துறைமுகங்கள் போன்ற முக்கிய தளவாட புள்ளிகள் சேதப்படுத்தப்பட்டு இயக்க முடியாத நிலையில் உள்ளன. இலக்குகளின் வரம்பு ரஷ்யாவின் எரிசக்தி உள்கட்டமைப்பை முறையாக அகற்றுவதற்கு நன்கு திட்டமிடப்பட்ட உக்ரைனிய தாக்குதல்களை பரிந்துரைக்கிறது. ரஷ்யாவுக்கு பெரிய இழப்புகளை ஏற்படுத்தும் இந்த ஆளற்ற விமானங்கள் ஒப்பீட்டளவில் விலை விஷயத்தில் மிக மலிவானவை. உக்ரைனில் நடக்கும் நீண்டகால போர் உலக அளவில் போர் முறையில் ஒரு புதிய சகாப்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. வெற்றிகரமாக போர் புரிவதற்கு பலமான விமானப்படை மற்றும் பலமாக கடற்படை அவசியம் என்ற காலம் மாறி ஆளற்ற விமானங்கள் மற்றும் ஆளற்ற படகுகளை வைத்து போர் புரியலாம் என்ற நிலை ஏற்பட்டுவிட்டது. அநேக மேற்கத்திய நாடுகள் இப்போது தமது இராணுவங்களுக்கு முக்கிய ஆயுதமாக ஆளற்ற விமானங்களை பார்க்க தொடங்கிவிட்டன. உக்ரைன் இப்போது வருடத்திற்கு 1 மில்லியனுக்கும் அதிகமான ஆளற்ற விமானங்களை உற்பத்தி செய்கிறது என்று அதிகாரிகள் கூறுகின்றனர். ரஷ்யாவின் முழு அளவிலான படையெடுப்பை எதிர்த்து போராடுவதில் உக்ரைன் தனது ஆளற்ற விமான படையை மெருகேற்றியுள்ளது. இந்த கருவிகள் அதன் மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதங்களில் ஒன்றாக மாறியுள்ளன. தற்போது போர்க்களத்தின் நிலைமை உண்மையில் ஆளற்ற விமானங்களை சார்ந்துள்ளது. மேலும் போர்க்களத்தில் ஏற்படும் உயிரிழப்புகளில் ஆளற்ற விமானங்கள் மிக முக்கியமான சதவீதத்திற்கு காரணமாகின்றன என்று உக்ரைனின் துணை பிரதமர் மைக்கேல் ஃபெரடோவ் தெரிவித்தார். மேலும் போர்க்களத்தில் ஏற்படும் உயிரிழப்புகளில் ஆளற்ற விமானங்கள் மிக முக்கியமான சதவீதத்திற்கு காரணமாகின்றன என்று உக்ரைனின் துணை பிரதமர் மைக்கேல் ஃபெடரோவ் தெரிவித்தார். ஆளற்ற விமானங்களின் இருப்பு ஒரு போரில் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. லண்டனை தளமாக கொண்ட ரூசி பாதுகாப்பு ஆராய்ச்சி அமைப்பு வெளியிட்ட ஆய்வு கட்டுரை உக்ரைனின் தாக்குதல் ஆளற்ற விமானங்கள் இப்போது போர்க்களத்தில் பெரும்பாலான ரஷ்ய இழப்புகளுக்கு காரணமாகின்றன என்கிறது. மேலும் அவை பீரங்கிகளுடன் இணைக்கப்படும் போது குறிப்பாக ஆபத்தானவை. உக்ரைன் ஆளற்ற விமான தயாரிப்பில் மிக விரைவில் நிபுணத்துவம் பெற்றது. காரணம், நாட்டில் நடக்கும் போர் தொழிற்சாலைகளில் தயாரிக்கப்பட்டு வெளியே வந்ததும் பல ஆளற்ற விமானங்கள் நேரே போர் முனைக்கு செல்கின்றன. உக்ரைனின் ஆளற்ற விமான தயாரிப்பு 2022ஆம் ஆண்டில் ஆயிரக்கணக்கான விமானங்களாக தொடங்கி கடந்த ஆண்டு 1.5 மில்லியனுக்கும் அதிகமான ஆளற்ற விமானங்கள் என்ற அளவுக்கு ஏன் அதிகரித்தது என்பதை போர்க்களத்தில் அவற்றின் வெற்றிகள் விளக்குகின்றன. உக்ரைன் போரில் பயன்படுத்தப்படும் FPV முதல் நபர் பார்வை தாக்குதல் ஆளற்ற விமானங்கள் அனைத்தும் தற்போது உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படுகின்றன என்று அதிகாரிகள் கூறுகின்றனர். 99% உள்நாட்டு தயாரிப்புகள் என்று கூறுகிறார்கள். உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தமது நாடு ஆண்டுக்கு 4 மில்லியன் ஆளற்ற விமானங்களை உற்பத்தி செய்யும் திறனை வளர்த்துள்ளதாக கூறியுள்ளார். உக்ரைனில் முழு அளவிலான போர் 3 ஆண்டுகளை எட்டியுள்ள நிலையில் கடந்த மாதம் அமெரிக்க ஜனாதிபதியான டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றதிலிருந்து உக்ரைன் அமெரிக்காவின் உறுதியற்ற ஆதரவை பெறுகிறது. இந்த நிச்சயமற்ற தன்மைக்கு மத்தியில் ரஷ்ய படையெடுப்புக்கு எதிரான போர் தொடர்கிறது. மேலும் உக்ரைன் முன்னணி வரிசையில் மறுபக்கத்தில் எதிர்கொள்ளும் விஷயங்களை கருத்தில் கொண்டு போருக்கு அதன் தொழில்நுட்பம் சார்ந்த அணுகுமுறையை தக்க வைக்க முனைகிறது. கொள்கையளவில் இப்போது நாங்கள் ஒரு ஆளற்ற விமான போரை நடத்துகிறோம் என்று ஃபெடரோவ் கூறினார். இந்த கருவிகளுடன் உக்ரைனின் வெற்றிகள் இருந்த போதிலும் தரையில் அல்லது ஆளற்ற சாதனத்தின் வகையை பொறுத்து வான் அல்லது கடலில் உலகின் 2வது பெரிய இராணுவத்தை உக்ரைன் எதிர்கொள்கிறது.
ரஷ்யாவின் பலம் வாய்ந்த கருங்கடல் கப்பல் தொகுதியின் கப்பல்களை உக்ரைனின் ஆளற்ற படகுகள் கடற்படை தளங்களுக்குள் முடக்கியுள்ளன. போர்க்களம் ஒவ்வொரு நாளும் மாறுகிறது. தனியார் நிறுவனங்களால் உக்ரைனில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆளற்ற விமான கண்டுபிடிப்புகள் போரில் முக்கிய பங்கு வகித்துள்ளன. ஏனெனில் அவர்கள் போர்க்களத்தில் உள்ள துருப்புக்களிடமிருந்து கருத்துக்களை சேகரித்து அதற்கேற்ப தயாரிப்புகளை சரி செய்கிறார்கள். மாற்றங்கள் ஒவ்வொரு வாரமும் நடக்கும் என்று அதிகாரிகள் கூறுகிறார்கள். ஆஸ்திரேலியாவின் நியூ சவுத் வேல்ஸ் பல்கலைக்கழகத்தின் விமான போக்குவரத்து மூத்த விரிவுரையாளர் அலெக்சாண்ட்ரா மொல்லாய் உக்ரைன் ஆளற்ற விமானங்களை வைத்து என்ன செய்கிறது என்பதை உலகம் கவனித்துக் கொண்டு இருக்கிறது என்று கூறினார். இந்த ஆளற்ற விமான தொழில்நுட்பங்களில் உக்ரைனியர்களின் முன்னேற்றங்கள் போரில் ஆளற்ற விமானம் பற்றிய பார்வையில் உலகளாவிய மாற்றத்தை ஊக்குவிக்கின்றன. புதிய ரக ஆளற்ற விமானங்களின் புத்திசாலித்தனம், தகவல் அமைப்பு திறன் மற்றும் இடைவிடாமல் புதுமைகளை பின்தொடர்வதன் மூலம் ஒரு இராணுவ சாதன புரட்சியை ஓசைப்படாமல் நடக்கிறது என்று மொல்லாய் ஒரு நேர்காணலில் கூறினார். உக்ரைனிய நட்பு நாடுகளும் போர்க்களத்தில் வெளிப்படும் விஷயங்களிலிருந்து கற்றுக்கொள்கின்றன. அதே நேரத்தில் ரஷ்யாவும் ஆளற்ற விமானங்களுடன் அதன் சொந்த திறன்களை வளர்த்து கொள்கிறது. ரஷ்யா ஆளற்ற விமானங்கள் முன்வரிசையில் பணியாற்றும் உக்ரைனிய துருப்புக்களுக்கு மட்டுமல்ல, பொதுமக்களுக்கும் ஆபத்தை நிரூபித்துள்ளன. இந்த மாத தொடக்கத்தில் உக்ரைனில் உள்ள ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் கண்காணிப்பு குழு ஜனவரி மாதத்தில் வேறு எந்த வகையான ஆயுதங்களையும் விட குறுகிய தூர ஆளற்ற விமானங்களை அதிக உக்ரைனிய பொதுமக்களை கொன்றதாக அறிவித்தது. உக்ரைன் பக்கத்தில் முன்னணி பகுதிகளுக்கு அருகில் வசிக்கும் மக்கள் தொடர்ந்து ஆளற்ற விமானங்களால் தங்கள் உயிருக்கு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதாக வரும் அறிக்கைகள் அதிகரித்து வருகின்றன. உக்ரைன் போர் ஆளற்ற விமானங்கள், ஆளற்ற படகுகள் என்று தொடங்கி இப்போது யுஜிவி என்று அழைக்கப்படும் ஆளற்ற தரை வாகனங்களை பயன்படுத்துவது வரை மாறியுள்ளது. ஆளற்ற விமானங்கள் போலவே இந்த ஆளற்ற தரை வாகனங்களும் போர்க்களத்தில் பல்வேறு நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படுகின்றன. அவற்றில் முக்கியமானது தளவாடங்களுக்கான போக்குவரத்து. எங்கள் பணியாளர்களில் பெரும்பாலானோர் வெடிப்பொருட்களுக்காக, உணவுக்காக, பிற வகையான வாழ்வாதாரத்திற்காக ஆளற்ற தரை வாகனங்களை நம்பியுள்ளார்கள் என்று ஃபொட்டரோவ் கூறினார். போக்குவரத்துக்கு பயன்படுத்தப்படும் துருப்புக்களை பாதுகாப்பாக வைத்திருக்கும் அதே வேளையில் உக்ரைனிய துருப்புக்களுக்கு இவற்றை பெற ஒரு ஆளற்ற தரை வாகனத்தை அனுப்ப முடியும் என்பது முன்னோக்கி செல்லும் போர் முயற்சிக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று அவர் கூறினார். இறுதியில் மனித உயிர் நமக்கு மிகவும் முக்கியமானது என்று ஃபொட்டரோவ் கூறினார். 2025ஆம் ஆண்டில் உக்ரைன் பல்லாயிரக்கணக்கான சாதனங்களை களமிறக்க வேண்டியிருக்கும் என்று முன்னர் கணிப்பிடப்பட்டிருந்தது. இந்த தரைவழி ஆளற்ற தரை வாகனங்களை கன்னிவெடிகள் மற்றும் பிற ஆபத்தான பணிகளை சமாளிக்கவும் அனுப்பப்படுகின்றன. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான முழுமையான போரின் 3ஆம் ஆண்டில் தந்திரோபாய முன்னேற்றங்களை ஆராய்ந்த ரூசி ஆய்வு கட்டுரை தற்போதைய போரில் தரைவழி ஆளற்ற தரை வாகனங்களின் கலவை இப்போது பெருகிய அளவில் செயல்பாட்டில் உள்ளது என்று கூறியது. பெரும்பாலான தொழில்நுட்பங்கள் நேரம், முதலீடு மற்றும் திரட்டப்பட்ட பொறியியல் நிபுணத்துவத்துடன் செயற்படுவது போல ஆளற்ற தரை வாகனங்கள் மிகவும் நம்பகமானதாக மாறுவதற்கு உக்ரைன் பெரிய உதாரணமாக மாறியுள்ளது என்று ருசி ஆராய்ச்சியாளர் நிக் ரொனால்ட்ஸ் தெரிவித்தார். உக்ரைனில் நடக்கும் முழுமையான போர் ஆளற்ற சாதனங்கள் எந்த அளவுக்கு முக்கியமானவை என்பதை முற்றிலும் தெளிவாக காட்டுகிறது என்று மொலாய் கூறினார். மேலும் எதிர்கால போர்களில் துருப்புக்களுக்கு பதிலாக ஆளற்ற விமானங்களுடன் தொடங்கலாம் என்பது மிகவும் சிந்திக்கத்தக்கது என்று அவர் கூறினார். உக்ரைனின் நட்பு நாடுகள் உக்ரைனில் என்ன நடக்கிறது என்பதிலிருந்து கற்றுக்கொள்கின்றன. இது நல்லது மற்றும் கெட்டது என்று 2-3 என்று ஃபொட்டரோவ் கூறினார். உக்ரைனியர்கள் எவ்வளவு சோர்வாக உணர்ந்தாலும் படையெடுப்பை தொடர்ந்து எதிர்ப்பதை தவிர வேறு வழியில்லை என்று ஃபொட்டரோவ் கூறினார். நிச்சயமாக எல்லோரும் சோர்வாக இருக்கிறார்கள். காரணம், இது ஒரு மிகவும் நீண்ட போர். குறிப்பாக இப்போது போர்க்களத்தில் இருக்கும் இராணுவம் மிகவும் கடினமான வேலையை செய்கிறார்கள் என்று கூறினார். ஆனால் தீர்வுகளை உருவாக்குவது, பிரச்சினைகளை தீர்ப்பது, திட்டங்களை செயற்படுத்துவது, நம்மை நாமே தற்காத்துக் கொள்வது தவிர வேறு வழியில்லை.
எதிரியை தடுத்து நிறுத்துவதன் மூலம் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற விருப்பத்தால் நாங்கள் பெரும்பாலும் உந்தப்பட்டுள்ளோம் என்று நான் நினைக்கின்றேன். ரஷ்யாவை உக்ரைனில் யாரும் விரும்பவில்லை, ஆனால் எமது நாட்டுக்குள் அவர்களை தான் எதிர்கொள்ள வேண்டியுள்ளது என்றார் அவர்.